குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வருகின்ற குரோதி வருடம் மிக சிறப்பான வருடமாக அனைத்து ராசியினருக்கும் அமைய எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி உங்களிடம் பேசுகின்றேன். முதலாவதாக காலபுருஷ தத்துவப்படி மேஷராசி முதலாவதாக இருக்கின்றது. இந்த மேஷராசி அன்பர்கள் இப்பொழுது உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவானவர் சூரியனுடன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரியனுடன் அமர்ந்திருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இணைவு உள்ளது. இது இந்த வருட ஆரம்பத்தில், அதாவது தமிழ் வருட ஆரம்பத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டாலும் குரு பெயர்ச்சியானது மே 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு நிகழ்கின்றது. இது முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது பிரச்சனைகள், தொல்லைகள், ஏண்டா இதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வருது, அப்புறம் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாமே நீங்கள் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. இந்த 2ஆம் இடத்துல வர்றதுனால ஓடிப்போன சொந்தங்கள், உங்களுடைய பொருளாதார நிலைகள், அதே சமயம் கொடுத்த கடன், வசூலாகாத கொடுத்த கடன்கள்லாம் உங்களுக்கு வசூலாகும். இல்லத்தரசிகளுக்கு ஒரு வீட்டிலும் கடன் சுமைகள் குறையும். அதே போல் நகைகள் எல்லாம் மடமானத்திற்கு வைத்த நகைகள்லாம் நிச்சயமாக அதை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய ஆடைகள் இல்லத்தரசிகள் வாங்குவார்கள். மாணவர்கள் நிச்சயமாக இந்த முறை யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் வங்கித்துறை தேர்வுகளில் நிச்சயமாக அதில் கலந்து கொள்ளலாம். மேலும் சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக அடைவார்கள். வியாபாரிகள், இந்த முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள், மளிகை சாமான், மீன் வியாபாரம், காய்கறி வியாபாரம் உள்ளவர்கள் நிச்சயமாக ஏற்றத்தை காண்பார்கள். அதே போல கடைகளிலும், அதாவது நீங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது வியாபாரத்தினுடைய விரிவாக்கம், இந்த விரிவாக்கத்தை எப்படி எவ்வளோ நாளாக நீங்கள் செய்யணுன்றது ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டுருப்பீங்க. அதே போல் பக்கத்து கடை ஒன்று விலைக்கு வரும். அந்த மாதிரி நீங்கள்லாம் வரும் சூழ்நிலைகள்லாம் உருவாகும் போது நிச்சயமாக அது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஈடேறும். இந்த மேஷராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் சில இடையூறுகள், அதாவது கூட இருப்பவர்களால் இடையூறுகள் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் விலகி நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இதில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை, அண்ணாமலை மற்றும் உண்ணாமலை அம்மனை தரிசித்து கிரிவலம் வருகையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் விருப்பம் போல ஏற்படும்.